உங்களுக்கு எப்படி மணிமேகலை எப்படி எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு முடிய வெட்டி போட்டுட்டு பூவை எரிச்சு போட்டுட்டு நான் ஒரு பௌத்த துறவியா போறேன்னு சொல்லிட்டு போன மாதிரி எனக்குன்னு இந்த வாழ்க்கையை மக்களுக்காக தான் உங்க முன்னாடி மணிமேகலையா தான் உட்கார்ந்து இருக்காங்க சிவகாமி. அந்த பாசம் இருக்கணும். மதிப்பறையினர் மதியான நிறைய போராட்டம் இருக்கிற சைதாப்பேட்டை இது போன்ற சக்திகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது நீங்க கவலைப்படவே கூடாது. பைத்தியக்காரத்தனமா ஓட்டு போட்டுட்டு வாயளிச்சுட்டு உட்காராதீங்க. தேர்தல் நேரம் வரும்போது அவங்களுக்கு பாடம் போட்டுங்க. நீ 300 வீடு கொடுத்தனியா என் ஓட்டு உனக்கு இல்லடான்னு நீங்க ஸ்டாலினா இருக்கணும். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாறி மாறி ஆண்டு இருக்காங்க. சாராய கடையை திறந்துடுறாங்க. சாமி என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு குடிச்சிட்டு வரும்போது புடிச்ச வீட்டுக்கு தான் வருவான் சோத்துக்கு. சாராயம் வயிற்றுல போகும்போது அவனுக்கு எரியும். ஏதோ கறியோ மீனா நீங்க ஆக்கி போட்டாதானே அது போய் நிக்கும் வெறி. அந்த நேரத்தில் அடிங்க ஏண்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு அடிங்க. அந்த சாராயத்தை ஒழிக்கின்ற ஒழிச்சு கட்டுகின்ற சக்தி உங்களுடைய கையில தான் இருக்கிறது வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக தர்மபுரியிலிருந்து தர்மசாலா வரைக்கும் சாமி நடத்த போற இந்த போராட்டத்துல சிவகாமி அக்காவுடைய தலைமையில் நடக்கின்ற போராட்டத்தில் நீங்க எல்லாம் கலந்துக்கணும். கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். இவங்க கைது செய்து உள்ளார அனுப்பணும். நம்ம மக்களுடைய நீதி கிடைக்கும். ஜெய் பீம் ஜெய்